நாம் செய்கிற தவறு வந்து நம்மை அறியாமல் நாம் செய்கிற தவறு மற்றவங்களுக்கு தெரியும். அதை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்க அதை நாம் தெரிஞ்சு ரைட்டு கரெக்டு நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு திருத்திக்கணும். அதுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதில் என்ன உண்மை இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது தான் புத்தால்தனம். அப்படியே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? சிவன் கண்ணை சிமிட்டிட்டாக்க பூலோகம் இருண்டு போகும்ன்றது ஐதீகம். அதனால் அவங்க அந்த சிவன் வேஷத்தில் இருக்கும்போது கண்ணை சிமிட்டாமையே இருந்தாங்க. எனக்கு 3 தகப்பனார்கள். எங்கள் அப்பா, என்ன பெத்த அப்பா, எங்கள் கலைஞரப்பா, எங்கள் சிவாஜி அப்பா, இவங்களை எல்லாரையும் கும்பிட்டு கண்ணை வந்து அப்படியே ஒரு 10 செகண்ட் அப்புறம் சிமிட்டிடும். மதுரை ஜெயிலில் மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை நாங்கள். சப்ஜெக்டில் பூரா ஏன் சப்ஜெக்ட் தான் பாடமாக எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. சிப்ஸு என்ன கமல் அண்ணாக்கிட்ட பேசும்பொழுதும் அவர் பண்ண படங்கள் எல்லாத்தையும் வந்து நான் அதில் நடந்த காமெடிகள் ஏதாவது சொல்லுங்கண்ணா அப்படின்னு அவர்கிட்டையும் கேட்பேன். அவரும் சொல்லுவார். ரஜினி அண்ணாக்கிட்ட கேட்பேன். எந்த இடத்துல ஈகோ இல்லையோ அந்த இடத்துல நம்மளுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக. ஆமாம். ஏன்னா நம்மளால என்ன முடியுமோ அதான் பண்ணுவோம். பட் நம்மளை தாண்டி ஒருத்தர் சொல்லும் போது உங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு சொல்லும் போது இல்லை, இப்போ எப்பவுமே நாம் செய்கிற தவறு வந்து நம்மை அறியாமல் நாம் செய்கிற தவறு மற்றவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அதை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்க அதை நாம் தெரிஞ்சு ரைட்டு கரெக்டு நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு திருத்திக்கணும் இல்லையா? கண்டிப்பாங்க. அதுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதில் என்ன உண்மை இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது தான் புத்தால்தனம். அப்படியே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதில் நம்ம வந்து ஆக்டிங்ன்றது உங்கள் போர்ஷன் மட்டும் தனியாக எடுத்து பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சீனில் கண்ணே சிமிட்டாமல் நின்றுட்டுருப்பீங்க. அது எந்த அளவுக்கு நோட் பண்ண அது நான் சொன்னேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னாக்க இது நான் புதுசாக பண்ணலிங்க. இல்லை சார், என்னென்னா நம்ம இந்த படத்தை பற்றி பேசும்போது அந்த கேரக்டராக பார்க்கும்போது நாங்கள் பேச வரோம். ஸோ அது எங்கள் அப்பா சிவாஜி அப்பா பண்ணிட்டாங்க. திருவிளையாடலில் வந்து எங்கள் அப்பா வந்து அந்த சிவனாக இருக்கின்ற பொழுது கண்ணை சிமிட்டாமலே வந்து அவங்க வந்து நடித்ததாக நான் பேப்பரில் படிச்சிருக்கிறேன். ஏன்னா சிவன் கண்ணை சிமிட்டிட்டாக்க பூலோகம் இருண்டு போகும்ன்றது ஐதீகம். அதனால் அவங்க அந்த சிவன் வேஷத்தில் இருக்கும்போது கண்ணை சிமிட்டாமையே இருந்தாங்க அப்படின்றத படித்ததுக்கப்புறமா நான் அதை வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று மனசுக்குள்ளே எங்கள் அப்பாவை நினச்சிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு. எனக்கு 3 தகப்பனார்கள். எங்கள் அப்பா, என்ன பெத்த அப்பா, எங்கள் கலைஞரப்பா, எங்கள் சிவாஜி அப்பா, இவங்களை எல்லாரையும் கும்பிட்டு கண்ணை வந்து அப்படியே ஒரு 10 செகண்ட் அப்புறம் சிமிட்டிடும். அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 15 செகண்ட் அப்புறம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி அது 1 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் கூட கண்ணை சிமிட்டாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு அது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணு எங்கள் அப்பா பண்ணது தான் அது. அதைத்தான் நான் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நான் இது பண்ணேன், அவ்வளோதான். சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒவ்வொருத்தருடைய பேர் சொல்கிறேன் சார். அவங்க கூட நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். வடிவேலு சார். பங்காளி வந்து என்னென்னா, ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணேன். என்ன பங்காளி இங்கே இந்த நேரத்தில் அப்படின்னா, நான் ஒரு 5 நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஐயோ பங்காளி என்னன்னு சொல்லிட்டு தெரியுங்க அப்படின்னா, கம்பீரம்னு ஒரு படம். அதில் லாரியில் ஏறிட்டு காசு கேட்டுருவார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அடித்து இறக்கி விட்டுருவாங்க. தலைவாரும் இனிமேல் தொப்பி வை அது வெங்கல்ராவ் ஆக்ட் பண்ணியிருந்தோம். இனிமேல் யார் கையில் காசு கேட்டு நீ லாரியில் ஏற மாட்டேன், லாரி உண்மையிலே ஏறும் அப்படின்ட்டு போயிடுவார். போனதுக்கப்புறமா 200 ரூபா கேட்டதுக்கு ஒரு 4 பூராவோட வச்சு அடிப்பாங்க. அது சொல்லி சிரிச்சு சூப்பர் மாடுலேஷன் பங்காளி அது அப்படின்ட்டு. அதே மாதிரி கார் வந்தோடனே உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு, அது சரி அவனுக்கு என்ன உடம்பு இல்லையோ அதெல்லாம் ரொம்ப ரசிப்பேன் நான். இன்றைக்கும் பாருங்களேன், அவருடைய காமெடி டெய்லி பார்ப்பேன் நான். அந்த மாதிரி அதே மாதிரி தேவையில்லாமல் அந்த உளவுத்துறை டிஐஜிக்கிட்ட போய் வம்பு உழக்கிறது. மதுரை ஜெயிலில் மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை நாங்கள். சப்ஜெக்டில் பூரா ஏன் சப்ஜெக்ட் தான் பாடமாக எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. சிப்ஸு அப்புறம் திடீர்னு வர சொன்னதே நான் தானே, வர சொன்னதே நீ தானே, ஆமாம் நீ யார், அப்போ தான் மெதுவாக கேட்குது. இது எல்லாத்தையும் ரசித்து நான் சொல்லுவேன். ரொம்ப ரசிப்பாப்பில். என்ன பக்கம் முன்னுடாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதாவது தரையை தொடடா, தண்ணி போட்டு தொடடா அப்படின்றது அந்த மாதிரியான விஷயங்கள். ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இந்த படம் ஐயா தெய்வமே தண்ணி போட்டு தொடக்க சொல்கிறீங்களே, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இது மாதிரி பண்ணேன். நான் கமல் அண்ணாக்கிட்ட பேசும்பொழுதும் அவர் பண்ண படங்கள் எல்லாத்தையும் வந்து நான் அதில் நடந்த காமெடிகள் ஏதாவது சொல்லுங்கண்ணா அப்படின்னு அவர்கிட்டையும் கேட்பேன். அவரும் சொல்லுவார். ரஜினி அண்ணாக்கிட்ட கேட்பேன், விஜயகாந்த் அண்ணா அந்த மாதிரி தான்.
அவர் கூடவும் நான் அவர் அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டுகளோட, நிறைய ஹீரோக்களோட, நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுகளோட எல்லாரோடையும் என் மச்சான் இளவரசு கூடலாம் வந்து சேர்ந்துட்டு சிரின்னு சிரிப்போம். அந்த அளவுக்கு யோகி பாபு, சந்தானம், சூரி, அடுத்தது அப்படியே வர சார். நீங்களே லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க. இல்லை எல்லாருமே நமக்கு வேண்டியவர்கள், தம்பிகள். கண்டிப்பா. அவங்க எல்லாரோடையும் வந்து நான் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பேன். அது நிறைய காமெடிகள், அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டே இருக்கலாம். சார் விவேக் சார்